இப்போ வைஸ் சான்சலர் ஏதாவது தவறு செஞ்சால் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுங்கள், டிஸ்மிஸ் பண்ணலாம், உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. அங்கே போனால் டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுங்க. நீங்கள் பொலிட்டிக்கலாக எதுக்கு வந்து போகிறீங்க, அப்படி போனீங்கன்னா நாளைக்கு நடவடிக்கை எடுக்கிற வாய்ப்பு இருக்குது. பிஜேபியில் எப்பயும் அப்படி தானே, ரேப் பண்ணால் மர்டர் பண்ணால் அவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. அதுபோல் துணை ஜனாதிபதியாக வந்துட்டார். அவர் இங்கேயே வந்து இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் வந்து ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்காக, அவர் பிரச்சனை பண்ணுன்றதுக்காக அவங்க வந்து கூட்டு வர்றாங்க. அப்போ அவர் வந்து வருத்தப்பட்டிருக்காரு, சுப்ரீம் கோர்ட் மீது தாக்குதல் நடத்தப்படுகிறது, நீங்கள் கண்டெம்ட் அப்படி போடணும்னா நீங்கள் வந்து அட்டார்னி ஜெனரல்கிட்ட பெர்மிஷன் கேளுங்க, அது ஒரு ப்ரொசீஜர், அதனால் அவருக்கு எழுதி கேளுங்கன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ உச்சநீதிமன்றத்தை தாக்குவதன் மூலமாக இவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள்? யூனிவர்சிட்டி விஷயத்தில் விடாமல் இவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னதான் காரணம்? அது காரணம் வெறும் அதிகாரம் முதல் மட்டும்தானா? அதிகாரம் மட்டும் கிடையாது,